ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8/3/2024 நிர்மல் NR 370க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 140 நண்பா. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 894, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 089, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 246. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏபி போர்டோட நம்ம 85 அண்டு 58 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும்போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 777 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்கிறது 77. ஸோ 77ஓட நம்ம 85 ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது +85. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 8ஓட 7 கூட்டும்போது நம்மளுக்கு 5, இங்கே 7ஓட 5 கூட்டும்போது நம்மளுக்கு 2. அப்போது 5 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 2 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெயர்ஸு நல்லா ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 226 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 226 இதில் நம்ம எடுக்க போகிறது 22. இதோட நம்ம +85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 5 கூட்டினோம்னா 7. 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 7 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபி போர்டு அப்புறம் ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 744க்கு பார்க்க போகிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 58 மைனஸ் வேல்யூ -58. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஹிட்டு. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 85ங்கிற ப்ளஸ் வேல்யூ வருது நண்பா. 246 இதில் நம்ம எடுக்க போகிறது 24. இதோட நம்ம +85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 0 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 9. இப்போ இந்த 246க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸ் நண்பா. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவில் ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, 2வது ட்ரா ஏ போர்டு, 3வது ட்ரா ஏபி, 4வது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இப்போ 089 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மெத்தடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். 089 இதில் நம்ம எடுக்க போகிறது 08. இதோட நம்ம
ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 8 கூட்டினோம்னா 8, இங்கே 5ஓட 8 கூட்டினோம்னா 3, 8 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 894 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போது 2 ப்ளஸ் முடிஞ்சு. இப்போ மறுபடியும் பழையபடி நம்ம மைனஸ்க்கு வரோம் நண்பா. 894 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த கரண்ட் ட்ரா ரிசல்ட்டை பார்க்கலாம். 894 இதில் நம்ம எடுக்க போகிறது 89. இதோட நம்ம -58. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 3 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 1. இப்போ இந்த 894க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ நம்மளுக்கு மைனஸ் வழி பார்த்தாச்சு. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 140 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்ம கெஸ்ஸிங் நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு அதிகப்படியாக இருக்குது நண்பா. அதோட பெய்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு பெய்ட்ஸ் வரல. அதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 140 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 14. இதோட நம்ம ப்ளஸ் 85. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 8ஓட 1 கூட்டும்போது 9, 5ஓட 4 கூட்டும்போது 9. இந்த ட்ராவுக்கு 9 மட்டும்தான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மெத்தட் படி இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 9 மட்டும் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் 9 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். ஒன்பது மட்டும்தான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு நம்பராக இருக்கிறதுனால இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ்ன்னு இந்த ட்ராவில் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தால் நம்மளுக்கு 5 வேண்டாம் சேர்த்துக்கலாம் நண்பா. ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 9 இருக்குது. வேணும்னா 5 சேர்த்துக்கலாம். 9 அல்லது 5ன்னு சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 99 தான் நம்ம கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் 9க்கு சான்சஸ். ஒருவேளை 9 மிஸ் ஆனால் 5 வரலாம். 5 வந்து நான் இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே குழப்பமாக இருக்குது, எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்முடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8/3/2024 நிர்மல் என்ஆர் 370க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.